லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் முரளி. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்து பாண்ட்ஸ் இருக்குல்ல சார், நம்ம பாண்ட்ஸ் எடுத்துக்கலாமே சார். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக்கல முன் வைக்கிறாங்க. பாண்ட்ஸ் வந்து சேஃப்ன்றாங்க, ஒரு பக்கம் அன்சேஃப்ன்றாங்க, ஒரு சில பேர் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தரன்றாங்க, ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட் தராது அப்படின்றாங்க. ஸோ உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள், பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சேஃப்னு நினைக்கிறீங்க சார்? லைக் பாண்ட்ஸில் பலவிதமான பாண்டுகள் இருக்கின்றன. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ், அப்புறம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது இருக்குது. அது தவிர போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், அதெல்லாம் பாண்டு தான். போஸ்ட் ஆஃபீஸ் டேர்ம் டெபாசிட்டையும் ஒரு வகையான பாண்டுன்னு எடுத்துங்க. ஆல் தோஸ் திங்ஸ், பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட், இதெல்லாம் சேஃப். மக்கள் ஓரளவு நல்லாவே நம்பி போடலாம். பேங்க் FDக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. கேரண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக இந்தியாவில் வந்து வங்கிகளை கீழே போக விடுறதில்லை. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கீழே விழ விடுறது இல்லை. கடந்த 40-50 வருஷமாக நம்ம அதை தான் பார்க்குறோம். ஸோ அதனால் பேங்க்கில் போடுற FDயும் இன்டைரக்டாக சேஃப்னு சொல்லலாம். அதாவது இது எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் பாண்ட் சொல்லிடலாமா சார்? இது எல்லாமே கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் அண்ட் பேங்க் FDஸ்னு வச்சுங்க. பேங்க் FDஸ் டிஃப்ரெண்ட் அனிமல். இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, RBI பாண்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு, இதெல்லாம் ஒரு அனிமல். ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாண்ட்ஸு தனி, அது தனி செக்மெண்ட்டு. இது தவிர கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சொல்கிறோம். கார்ப்பரேட் பாண்ட்ஸில் ஓரளவு குவாலிட்டியான பாண்ட்ஸும் இருக்குது, கொஞ்சம் ஜங்க் டைப்பில் இருக்கிறதும் இருக்குது. ஜங்க் பாண்ட்ஸ்னால் 12%, 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தர்றதெல்லாம் நான் என்னுடைய டெர்மினாலஜியில் ஜங்க் பாண்ட்ஸ்னு சொல்லுவேன். மிக அதிக வட்டி தரக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்கே ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு, அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் டெபாசிட்ஸு, இதெல்லாம் 100% கேரண்டின்னு சொல்லலாம். ஏன்னா அரசாங்கத்திட்ட பணம் இல்லைனாலும் அவங்களால பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இந்தாங்கன்னு அமெரிக்க அரசாங்கம் பிரிண்ட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ அதனால் மத்திய அரசாங்கம் ஃபெயில்யூர் ஆகாது. அது எல்லாரும் அறிந்த உண்மை. அதில் பிரச்சனை இல்லை. அதில் தாராளமாக போட்டுங்க, எவ்வளோ வேணாலும் போட்டுங்க, பிரச்சனையே இல்லை. பேங்க் FDஸு ரீசனபிளி சேஃப். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கள கீழே போக விடாது. பேங்க் FDஸ் மட்டும்தான் சொல்கிறேன். பேங்க்கில் வந்து டயர் 1 பாண்டு, 81 பாண்ட்ஸு, 82 பாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது ரிஸ்கி. லக்ஷ்மி விலாஸ் பேங்கினுடைய பாண்ட்ஸை வாங்கினவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எஸ் பேங்க்கு கிட்டத்தட்ட பாண்டை வாங்கினவங்களுக்கு 8000 கோடிக்கு மேலே லாஸு. எஸ் பேங்க் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பாண்டு வாங்கினவங்களுக்கு பணம் கிடைக்கல. சேம் LVBயை வந்து DBSோட மெர்ஜர் பண்ணையில் அதுக்கும் பணம் கிடைக்காம போச்சு. அதுக்கடுத்தாப்பில் IL&FS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸுங்கிற நிறுவனம் இருந்துச்சு. அது வந்து AAA ரேட்டட் பாண்டு. அதனுடைய ப்ரொமோட்டர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, LIC, HDFC, அபுதாபி கவர்மெண்ட்டு, இதெல்லாம் அவங்களுடைய ப்ரொமோட்டர். அந்த கம்பெனி கவுருதுங்கவும் ப்ரொமோட்டர்ஸே எல்லோரும் கை தூக்கிட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. ஸோ அப்போ அதில் போட்டவங்களுக்கு பூரா லாஸு. ஏதோ ஓரளவு செட்டில்மெண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னால் தீவானா ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு இருந்துச்சு. அதுவும் சில நிறுவனங்கள்லாம் அதுக்கு AAA ரேட்டிங் கொடுத்துருந்தன. அதில் போட்டிருந்த FD பாண்டு ஹோல்டர் எல்லாம் காணாமல் போச்சு. ரிலையன்ஸ் ஹோமு, முகேஷ் அம்பானி தம்பி அனில் அம்பானி நடத்தினார். ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸு, ரிலையன்ஸ் கேபிட்டல், அதில் போட்டவங்களுக்கெல்லாம் பணம் போச்சு. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். SREA இன்ஃப்ரான்னு சொல்லி அதில் போட்டவங்க. இதெல்லாம் இப்போ சமீப காலங்களில் நடந்ததை சொல்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடந்தது. அதுக்கு முன்னால் 1990கள் 80களில் எல்லாம் ஃபஸ்ட் லீசிங், சென்னையிலேயே ஃபஸ்ட் லீசிங், மெர்கன்டைல் கிரெடிட் கார்ப்பரேஷன், MCC, இது மாதிரி பல நிறுவனங்கள் பணத்தை வாங்கி டெபாசிட்ஸ் அப்போ வாங்கினாங்க. டெபாசிட்டாக வாங்கி மக்களுக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸே கொண்டு வந்தாங்க. புதுசாக ஆரம்பிக்கிற NBFC, FDனா பேங்க்குக்கு மட்டும்தான். புதுசாக ஆரம்பிக்கிற NBFC யாருமே நான் டெபாசிட் டேக்கிங் NBFCயாக தான் நாங்கள் லைசன்ஸே கொடுப்போம்னே ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாண்ட் ஜென்ரலாக இப்போ சில பேர் வந்து 11% கிடைக்கிது, நீங்கள் போய் வாங்க, ஏதோ ஒரு வெப்சைட்லாம் சொல்கிறாங்க, அந்த வெப்சைட்டில் நீங்கள் பாண்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ 11% கிடைக்கிது, 12, 15%லாம் கிடைக்கிது பாண்டுக்கு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் பாண்டுன்னு எதுக்குங்க போடுறீங்க?
நம்ம எதுக்கு போடுறோம்? நம்ம பணம் சேஃபாக இருக்கிற பணத்தை பாண்டில் போட விரும்புகிறோம். ஸோ உங்களுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்னா ஹை ஈல்டு பாண்டில் போகாதீங்க. ஒரு பேங்க் எஃப்டி பண்ணிக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு வாங்க, ஆர்பிஐ பாண்டு வாங்க. இதெல்லாம் சேஃப். உங்களுக்கு சேஃப்டி வேண்டாம். ரிஸ்க் எடுக்க துணிஞ்சிட்டிங்களா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு போங்க. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது. இது வந்து பாண்டு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தர்றாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் பாண்டில் எடுக்கணுங்கிறேன். ஒரு 12% தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு 5 வருஷம் அந்த பாண்டில் போட்டிங்கனாலும் 3 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அங்கேயே அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு சம்திங் பணமாவது கிடைக்கும். உங்கள் கேபிட்டல் தான் குறையுமே தவிர கேபிட்டல் காணாமல் போகாது. இப்போ பாண்டு ஹை ரிஸ்க் பாண்டில் என்னென்னா 0 or 1 கிடைச்சா உங்களுக்கு அசலும் வட்டியும் சேர்த்து கிடைக்கும். இல்லைன்னா அசலும் கிடைக்காது, வட்டியும் கிடைக்காது. ஸோ சாதாரண மனிதனுக்கு வந்து அவங்களால போய் இவ்வளவு அனலைஸ் பண்ணி ஒரு பாண்டை வாங்க முடியாது. அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டியும் கிடையாது. இன்னொரு பெரிய ரிஸ்க் வந்து இந்த 11-12% பாண்ட்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். இப்போ எங்கிட்டே ஒரு கஸ்டமர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தார், மூலம் ஸ்டாக் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் பாண்டு வச்சுருந்தார். மியூச்சுவல் ஃபண்டில் பணம் கேட்டார், 2ஆம் நாள் அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. திங்கக்கிழமை கேட்டார், புதன்கிழமை போயிடுச்சு. ஸ்டாக்கில் அவர் பண்ணிக்கினார், மண்டே பண்ணது அவருக்கு செவ்வாய்க்கிழமை கிடச்சிருச்சு வேணும்னு சொன்னோன்னு. ஆனால் பாண்டில் போட்டது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா. ஆரம்பத்திலே பாண்டுக்கு லிக்விடிட்டி இல்லைன்னு சொன்னோம். இல்லைன்னா அவர் கம்பல் பண்ணார். அதுவும் குட் குவாலிட்டி பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா ஒரு 8-9%, ரொம்ப அதிகமான வட்டி இல்லை. அந்த பாண்டுகளே நல்ல நிறுவன பாண்டுகள், அதுக்கு லிக்விடிட்டி இல்லை. இப்போ மார்க்கெட்டில் போனால் விற்க முடியல, நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். நினச்சோடனே விற்கிறேன்னா இப்போ 3 வாரமாக விற்றுக்கிட்டு இருக்கோம் 1.5 கோடியை. கொஞ்சம் கொஞ்சமாக சார் இன்றைக்கி இதுக்கு தான் பையர் கிடைச்சாங்க. இந்த ரியல் எஸ்டேட் கதை தான். இந்தியாவில் வந்து ப்ரைவேட் செக்டார் பாண்ட்ஸுக்கு லிக்விடிட்டி மிக மிக குறைவு. நீங்கள் நினச்ச உடனே விற்க முடியாது. நீங்கள் வாங்கலாம், விற்க முடியாது. உள்ளே போகலாம், வெளியில் வர முடியாதுன்னு சொன்னாங்களே மகாபாரதத்தில், அது மாதிரி தான் கதை. ஸோ இதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இதில் ரிஸ்க் இருக்குது. அதான் நான் பாண்ட் பக்கமே போகாதீங்கன்னு சொல்லலை. அதை விட பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இந்த 11-12% பாண்டுகளில் போகாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. நல்ல நிறுவன பாண்டுகளில் போய்க்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க, டைவர்ஸிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னா. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இப்போ இந்த 11-12% பாண்டுகளை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்குறதில்ல. நார்மல் போர்ட்ஃபோலியோவில் டெட் ஃபண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டெட் ஃபண்டில் போடுறவங்க இன்றைக்கி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு பணம் வரணும். இவங்க போய் அந்த பாண்டை விற்க முடியாது. ஒரு பிரச்சனையாச்சுன்னா, கோவிட் மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜங்க் பாண்டையெல்லாம் யாரும் வாங்க ஆளே இருக்காது. 11-12 அதுதான் கோவிட் டயத்தில் நடந்துச்சு. சுத்தமாக விற்க முடியும். இப்போச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க. அப்போ சுத்தமாகவே விற்க முடியாது, ட்ரை அப் ஆகிடும். வாங்குறதுக்கு பையர் யாரும் இருக்க மாட்டாங்க. ரிஸ்க் அதிகமாக இல்லை, ஒரு பிரச்சனை அதிகமாக இல்லை. யாருமே ஏப்பா நம்ம இந்த பாண்டை போய் வாங்கணும் ஒரு ஆளும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வந்து பாண்டில் பண்ணுறவங்க விவரம் தெரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரிஸ்க்கே வேண்டாம், அதுக்காகத்தான் நான் பாண்டுக்கு வர்றேன்னு நினச்சிங்கன்னா பெட்டர் கவர்மெண்ட் ரிலேட்டட் பாண்ட்ஸு அல்லது பேங்க் எஃப்டிஸ், யூ ஆர் சுப்பீரியர், யூ ஆர் பெட்டர் ஆஃப் ஜென்ரலாக. சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது கார்பரேட் பாண்டை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது பண்ணி போட்டுடலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து சில சாமானிய மக்கள் என்ன டவுட்டாக இருக்கும்னா, இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கும் கார்பரேட் பாண்ட்ஸுக்கு என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி சில டவுட்ஸாக இருக்குது சார். எப்படி சார் சொல்லுவீங்க? இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் குறைவு. இப்போ ஆர்பிஐ தர்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ்னால் 8.05%. 7 வருஷம் நீங்கள் லாக் பண்ணோன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக அந்த 7 வருஷம் 8 வருஷம் முடியல உங்கள் அசலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ மெச்சூரிட்டி மினிமம் வந்து 7 இயர்ஸ் வருமா? ஆர்பிஐ பாண்டுக்கு. ஆர்பிஐ பாண்டுக்கு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு மார்க்கெட்லேருந்து வாங்குறீங்கன்னா அது வெவ்வேறு மெச்சூரிட்டியில் கிடைக்கிது. 1 இயர், 2 இயர், 5 இயர், 10 இயர், 30, 40 இயர்ஸுக்கெலாம் கிடைக்கிது. அதை நீங்கள் நம்பி வாங்கலாம், பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு. ஸோ இப்போ கார்ப்பரேட் பாண்டில் வந்து எதுக்காக மக்கள் போகிறாங்கன்னா ஒரு 8-8.5%, 9%, இதை விட ஒரு 1 or 2% கூட கிடைக்கட்டும் எனக்கு என்ன, நான் ரிட்டையர்டாக இருக்கேன், எனக்கு இது போதாது, ஒரு 9-9.5 கிடைச்சா நல்லாயிருக்கும், 10 கிடைச்சி, இப்போ சில பேர் 12% கிடைக்கும்னு போகிறோம். ஸோ இப்போ அந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸில் போகையில் என்ன ஆகுதுன்னா, அந்த நிறுவனம் நன்றாக சீராக சென்று கொண்டு இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இத்தனை நிறுவனங்கள் சொல்லணும்ல, டிஹெச்எஃப்எல், எல்விபி, எஸ் பேங்கு, ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸு, ரிலையன்ஸ் கேபிட்டல், ஐஎல்என்எஃப்எஸ், ஸ்ரீ இன்ஃப்ரா, இப்போ இவங்க எல்லாம்
இப்போ இதில் போய் ஒரு 15-20 லட்ச ரூபா ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாருன்னு வைங்க, அவர் நிலைமை என்னவா இருக்கும்? ஸோ அப்படி பாண்டு போடையில் வந்து அதை யோசிச்சுக்கங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பியூட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு விழுகும், நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா திருப்பி ஏறி வந்துடும். இங்கே விழுந்த கம்பெனி திரும்ப மீண்டு வராது. காணா போன கம்பெனி காணா போனது தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுகள் அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கங்க, பாண்டில் போய் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருக்குல்ல சார். இப்போ பாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருக்கும். இப்போ இதில் வந்து ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறது யாருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்க? லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறது யாருக்கு சேஃபாக நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் வந்து இப்போ நான் இந்த வருஷம் என் பையனுக்கு ஸ்கூல் கட்டத்துக்கு, பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூலுக்கு ஃபீ கட்ட வச்சுருக்கேன், காலேஜுக்கு ஃபீ கட்ட வச்சுருக்கேன், பொண்ணு பையன் திருமணம் ஆகுது அதுக்காக பணம் வச்சுருக்கேன். அவங்கெல்லாம் வந்து சேஃபாக லிக்விட் ஃபண்ட்ஸு, ஓவர் நைட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுகளில். அதில் ஒரு 6-6.5% கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதில் எனக்கு 3 மாதத்தில் வேணும், 10 நாளில் வேணும், 20 நாளில் வேணும். எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா திருடு போனாலும் போயிடும். நிறைய தொகையில் வச்சுருந்தீங்கன்னா வட்டியும் குறைச்சி 2.25%. அதுக்கு பதிலாக இங்கே ஒரு 6% கிடைக்கும், 5-6% கிடைக்கும். வேணுங்கையில் கேட்டிங்கன்னா அடுத்த நாள் கிடச்சிரும், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் டே கிடச்சிரும். ஸோ ஷார்ட் டேர்ம் உள்ளவங்க இதில் வச்சுக்கலாம். இது தவிர இப்போ எஸ்ஐஎஃப்னு ப்ராடக்ட்ஸு, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களே நடத்துகின்றன. அது மினிமம் டிக்கெட் சைஸ் 10 lakhs. இப்போ அதில் வந்து இப்போ எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஒரு 8-9% கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, ஈக்விட்டி டாக்ஸேஷனோடு இருக்குது. அது மாதிரி அவங்க போய்க்கலாம். இப்போ லாங் டேர்ம் டெட் ஃபண்டு போகிறாங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு இருக்குது, அது ஒரு 8-8.5% கிடைக்கும். அந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டில் லாங் டேர்முக்கு போகிறவங்க போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைப்ரிட் ஃபண்டுகளில் லோ ரிஸ்கில் இருக்குது, அதுலேயும் ஒரு 8-9% கிடைக்கும். ஸோ ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னெலாம் சொல்லுவோம். ஒரு 10-15% மட்டும் ஈக்விட்டி வச்சுருப்பாங்க, அப்ராக்சிமேட்டாக 15-20% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபண்டுகளில் போட்டுக்கினாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தைலாம் அது மாதிரி ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுக்கலாம். 5 வருஷத்துக்கு மேலே தேவையில்லாத ஃபண்டுகளை வந்து ஈக்விட்டி பங்கு சார்ந்த ஃபண்டுகளில் போட்டுக்கலாம். இப்போ மார்க்கெட்டு லோவாக இருக்கிறதுனால ஒரு நீண்ட கால அடிப்படையில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பாண்ட் எடுத்துக்கலாமா சார்? இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த போர்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளோ ஏறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார்? இந்த சமயத்தில் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருக்கும்போது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட், அப்புறம் வந்து பாண்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அதாவது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்கு உண்டான பணத்தை பாதுகாப்பான முதலீடுகளில் வச்சுக்கோங்க, விச் இஸ் பாண்ட்ஸ். ஜென்ரலாக பாண்டு, எஃப்டி, டெட் ஃபண்டு இதுகளில் வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு உங்களுக்கு தேவைப்படாத பணத்தை, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு, காலேஜ் எஜுகேஷனு, நான் ஒரு 10 வருஷம் கழித்து வீடு வாங்க போகிறேன், கார் வாங்க போகிறேன், அது மாதிரி லாங் டேர்ம் தேவையில்லாத பணங்களை தாராளமாக பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் தாராளமாக முதலீடு செய்யலாம். ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் நீண்ட காலத்தில். சார் இப்போ ஒரு பிகினராக நான் என்ன சொல்ல வரீங்க? ஸ்டார்டிங் ஒரு பிகினராக வராங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஸ்டார்டிங்காக பாண்டை சூஸ் பண்ணலாமா இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் போடலாம் நல்லது நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, டெஃபினட்டாக ஸ்டார்டிங்கில் வர்றவங்க பாண்டில் போய்க்கு ஷாக் அடைய வேண்டாம். என்னைய கேட்டிங்கன்னா, அவங்க வேணும்னா எஃப்டியை திறந்துக்கட்டும் அல்லது ஒரு ஆர்டியை திறந்துக்கட்டும், பாண்டுக்கு பதிலாக சொல்கிறேன் அதுகளில் போட்டுக்கட்டும். இந்த ரிஸ்க் எடுக்கிற பணத்தை எஸ்ஐபியில் மாதம் 2000, 5000, 1000, 10,000 வாட்டவர் அதை வந்து பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டு எஸ்ஐபி மூலமாக போட்டு அது ஆவரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் இறங்க இறங்க யூனிட் அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் ஏறையில் எல்லாம் சேர்ந்து நல்ல வருமானம் கிடச்சிரும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறத மியூச்சுவல் ஃபண்டுகளில் எடுங்க. டைரக்ட் ஸ்டாக்குக்கும் போக வேண்டாம், ஹை ரிஸ்க் பாண்டுக்கும் போக வேண்டாம் பிகினர்ஸ். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய ஜேர்னி நீண்ட காலத்துக்கு அடுத்த 30-40 வருஷத்துக்கு அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக அதில் முதலீடை வச்சுக்குவாங்க. எடுத்தோடனே ஷாக் ஆகிட்டாங்கன்னா அந்த பக்கமே திரும்பி வரமாட்டாங்க. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சார் எஸ்ஐபி மேலே. இப்போது நம்ம அதே வீடியோஸ்லாம் பார்க்குறோம் சார், அதாவது மாதம் வந்து 1500 சம்திங் கட்டுறோம், அப்போ இத்தனை வருஷம் கட்டினா வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்கிறாங்களே சார், சில பேர்லாம் சொல்கிறாங்களே சார், அது உண்மையிலே அந்த கூட்டு எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, இது வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேட் தான் கொடுக்குறோம். இப்போ கடந்த காலத்தில் இவ்வளவு கிடச்சிருக்கு, 15%, 17, 18, 20 வாட்டவர் 12 எல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ ஃப்யூச்சர் எஸ்டிமேஷன் வந்து இன்றைக்கி இந்தியா எவ்வளவு வளருது, இந்தியாவுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு 10-11% இருக்குது. அதை விட ஒரு 1% கூட கிடைக்கும்னு எடுத்துக்கிறோம், 12%.
ஸோ 12% கிடைக்குமா அப்படின்னா அடுத்த 5-10 வருஷத்தில் தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரண்டீடாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலை. ஆமாம், ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்தியன் எக்கானமியே ரொம்ப பேடாக போயிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப பேடாக ஒஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா பங்குச்சந்தை ரிட்டர்னு, மியூச்சுவல் ஃபண்ட் வருமானம் எல்லாமே குறையும். ஸோ இப்போ ஒருத்தர் கால் எடுக்க வேண்டியது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன்னா, நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டுகளில், பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் பண்ணுங்கள். அதை ஒத்துக்குனீங்கன்னா அந்த கருத்தை, ஏன்னா நான் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படிங்கிற நான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறேன். இப்போ நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அப்படின்னா தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள். இப்போ இல்லை நீங்கள் அடுத்த 10 வருஷத்தில் இந்தியா படுக்க போகுது, இந்தியா பொருளாதாரமே நல்லா இருக்காது, ஒரு 5% growth இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் முதலீடு செய்ய வேண்டாம். ரேதர் எதுலேயுமே முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்கள் இந்திய பொருளாதாரம் நல்லா இல்லாட்டி ரியல் எஸ்டேட்டும் படுத்துக்கும். ஒன்லி கோல்டு கொஞ்சம் அப்பா இருக்கலாம். உலக பொருளாதாரம் நல்லா இல்லை அப்படின்னா கோல்டு மட்டும் அப்பா இருக்கும். மீதி எல்லா அசட் கிளாஸுமே ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கும். ஜென்ரலாக போர்ட்ஃபோலியோவில் வந்து கோல்டு எவ்வளோ பர்சன்ட் வச்சுக்க நல்லதாக நினைக்கிறீங்க நீங்கள்? யூஸ்வலாக ஒரு 5 to 10% சொல்லுவோம். இப்போ வந்து கொஞ்சம் பொருளாதாரம் அமெரிக்காவோட இது எல்லா நாடுகளையும் வைத்துக்கிட்டு இருக்க கண்டு, அமெரிக்க பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறத கண்டு, ட்ரேடு வாரு, ரியல் வாரு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறத கண்டு என்னுடைய கஸ் ஒரு அதிகபட்சமாக 15% வரைக்கும் மக்கள் போய்க்கலாம். அந்த ஒதுக்கீடு கொடுக்குற ஒரு 15% இருந்தாவே தாராளமாக போதும். அதுபோல் இந்திய மக்களுக்கு வந்து அவங்க வீட்டிலையே ஜுவல்லரி நிறைய வச்சுருக்காங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே நல்லா வச்சுருக்காங்க. அதனால் ஒரு 10 to 15% அலோகேஷன் இருந்தாவே போதுமானது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எல்லாம் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.